செல்போனுக்கு வரும் பண மோசடி அழைப்புகளை எப்படி கையாள்கிறீர்கள் என எமது செய்தியாளர் தாயுமானவன் சென்னை மக்களிடம் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். ஒய்ஃபை மூலயமா என்ன ஆகுது, இந்த 5000 ரூபா கிட்ட வந்து பார் இதுக்கு வந்து டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்தது. நானும் சரி ஏதாவது எமர்ஜென்சிங்கன்னா நம்ம 5000 ரூபாய்க்குள்ளே தானே நம்ம இதுவாக போகுதுன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அதில் என்ன ஆச்சு, ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா 32,000 ரூபா கிட்ட என் ஏடிஎம் தொலைஞ்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன், கவனக்குறைவால் நான் என்ன ஆயிடுச்சு, அதை பிளாக் பண்ணாமல் விட்டுட்டேன். நான் பிளாக் பண்ணாத விடும் போது அது என்ன ஆகிடுச்சு, அதை ஸ்கேம் பண்ணி ஏதோ ஐடி நம்பர்லாம் எல்லாத்தையும் எடுத்து கிட்டத்தட்ட 32,000 ரூபா கிட்ட என் அக்கௌண்ட்லேருந்தே போயிடுச்சு. இந்த ஒரு ஆடு வந்தாலும் எந்த ஒரு மிஸ்டேக் வந்தாலும் நம்ம டச் பண்ணாமல் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களா, இல்லை வாங்கலைனாக்கா உடனே உங்களுக்கு 1 ஹவரில் ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு நாங்கள் உடனே லோன் தருவோம். அப்படிலாம் நீங்கள் மெயின் வந்து உங்களுடைய பேங்க் கார்டை எங்களுக்கு கொடுங்க, இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கட்டுங்க, ஃபஸ்ட்டு கட்டினீங்கனாக்கா உங்களுக்கு நாங்கள் லோன் உடனே ஏற்பாடு பண்ணி தந்துடுவோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க, கேட்குறாங்க. என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்தே அவங்க வந்து அடிக்கடி எங்களுக்கு கால் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நைட் அண்ட் பகலாக வருது. இது எங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணி கொடுக்கணும். டெய்லி வந்துட்டே தான் இருக்குது. ஸ்பேம் கால் அடி வந்துட்டு 4-5 கால் வரும், எல்லாம் கேட்பாங்க. நாங்கள் தான் பயந்துட்டு இப்போ அதை வந்து கால் அட்டன் பண்ணுறது யார் தெரிஞ்சவங்க பண்ணால் தான் எடுக்கிறது, இல்லைன்னா கம்முன்னு தான் இருக்கிறேன். இப்போ சொல்ல நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 40,000 ரூபாய்க்கு ஸ்டேட் பேங்க்கில் 20,000 ரூபாயும், சிட்டி பேங்க் வித்தின் ஒரு ½ அன் ஹவர் அந்த கார்டோட பின் நம்பர் கேட்டு நான் சொல்லிட்டேன். எனக்கு அப்போ வந்து தெரியல, இது சொல்லக்கூடாது அப்படின்றது. அப்போ தான் நான் கொஞ்சம் கார்டு வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். அப்போ தான் அதனால் எங்களுக்கு அப்போ தெரியல. இப்போது எல்லாருக்கும் பேங்க் சம்மந்தப்பட்ட எல்லாமே தெரியாது. அப்போ பாமர மக்களுக்கும் இது வந்து தெரியணும். தெரிஞ்சாதான், அதாவது நீங்கள் வந்து நிறைய ஜனங்களுக்கு சொல்லணும், சொன்னாதான் மற்றவங்க எல்லாருக்குமே புரியும். செல்போனுக்கு வரும் பண மோசடி அழைப்புகளை எப்படி கையாள்கிறீர்கள் என்பது குறித்து சென்னை மக்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம்.